ஒரு ரொம்ப நெருக்கமான ஆளுக்க நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய இடத்துக்கு பயணம்லாம் பண்ணிருக்கிறோம். நாங்க ரொம்ப தனியார் மணி நேரம்லாம் இருந்திருக்கிறோம் என்று அவர் நேரடியா சொல்லிருக்கலாம்ல. இதெல்லாம் கேட்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு வைக்கப்படுற இது இல்ல மேட்ரு. இப்பவும் சொல்றேன், குற்றச்சாட்டு உண்மையா பொய்யாங்கிறத மேட்ரு. மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் MODD-களை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இதெல்லாம் இதுவும் கூட திசை திருப்பு பதில் நான் சொல்றேன். ஆனா இது இல்ல மேட்ரு. குற்றச்சாட்டு உண்மையா பொய்யாங்கிறத மேட்ரு. இது நல்லா நீங்க கடைசி வர ஞாபகத்திலே வச்சுக்கிறேன்னு அப்படின்னு சொல்றாருல. இப்ப நாங்க போன் அடிக்கிறோம் வச்சு போன் அடிச்ச உடனே என்னுடைய நம்பர்ல இருந்து 6 முறை போன் அடிக்கிறோம். 5-6 முறை இருக்கு, எடுக்கவே இல்லை. அப்ப அவர் தான் சொல்றாரு, ஏன் நம்பர்ல இருந்து போட்டு பாப்போங்க அப்படின்னு சொல்லி அவரை சாட்சியை கொண்டு வருவேன். சாட்சியில நீங்க அப்படிலாம் இல்ல அப்படி இந்த வழக்கமா சிலுப்புற மாதிரி சிலுப்பி விட்டா வாழ இருந்தாலும் பண்ணுவோம். அந்த அதுக்கு ரெடியா இருக்கிறோம். போன் பண்ண உடனே அவர் நம்பர்ல இருந்து போட்ட உடனே போன் எடுத்துட்டாரு. எடுத்த உடனே அவர் சொல்றாரு, நான் இந்த ஹாமீர் பிராண்ட் இருக்கிறவங்கள்ட்ட சில விஷயங்களாக பேச வேண்டியிருக்கு, நான் பிஸியா இருக்கேன், அங்க இருந்து ஆள் வந்திருக்கு, இங்க இருந்து ஆள் வந்திருக்கு, ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் பேசுங்க, அப்புறம் பேசுவோமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? தவிர்க்கிறீ என்ற அர்த்தமா இல்லையா? அப்ப என்ன விளைவிக்கிறது இத? அப்ப போனு நீங்க பண்ணணும்னு சொல்றீங்க. இல்ல நான் தான் பண்ண, நீங்க எடுக்கல இல்ல, காதே கொடுக்கல, அதுக்கு கேட்கறதுக்கு பேசுறதுக்கு ரெடியா இல்ல அப்படிங்கறதான் அதுல இருந்து நாங்கள் விளக்கமாக பெற முடிந்தது. அப்புறம் அங்க போன என்ற கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்கல்ல. இதெல்லாம் சில விஷயங்களை நீங்களே கண்டுபிடிச்சு கேட்கலாம். சிந்திக்காத காரணத்தினால சுத்தி விடுறதுக்காக ஆட்களை இருட்டடிப்பு செய்யறதுக்காக வைக்கப்படுற வாதம் இதெல்லாம். மக்கள் இது யோசிக்க மாட்டாங்கிற காரணத்தினால இப்ப புதுசாக நம்ம எதையும் வைக்கிறோம். கடிதம் எழுதுறனே, இந்த கடிதத்தில் உள்ள விஷயம்லாம் அவர் என்ன பார்த்துட்டு வந்ததுக்கு அந்த 1 மாசத்துக்கு முன்னால் நடந்ததா? 2004 இருந்து அதற்கு பின்னால் உள்ள காலகட்டத்தில் நடந்த விஷயமா இல்லையா? எல்லாம் இந்த விஷயம் எல்லாம் நிர்வாக குழுவிலே வைத்து பேசி முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று அவங்க கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கிற ஒருத்தரை சொல்றாரா இல்லையா? அப்ப இந்த பேசி முடித்த விஷயம் எனக்கு தெரியுமா தெரியாதா? நிர்வாக குழுவில வச்சு கேட்கிறாங்களே, இதோட சேர்ந்த இந்த விஷயம் வந்துருச்சு, இவருக்கு எப்படி தெரியும் அங்க இருக்கிற ஆளுக்கு? கேட்டா, நான் கடந்த 3.5 ஆண்டுகளாக 4 ஆண்டுகளாக மாநில நிர்வாகி, மாநில நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க நிர்வாக பொறுப்புல இருக்கையில ஒவ்வொரு விஷயமா ஆலோசனை பண்றதுக்கு நீங்க எத்தனை முறை எனக்கு போன் பண்ணிருக்கீங்க, கருத்து கேட்டிருக்கிறீங்க, இந்த மாதிரி மசோதா நடக்க போகுதுங்கிறத தகவல் சொல்லி இருக்கிறீங்க. மற்ற மாநில நிர்வாகிகள் எத்தனை முறை கருத்து கேட்டிருக்காங்க, இன்னென்ன பிரச்சனை நடக்கிறதுங்கிறத மாநில நிர்வாகிங்கிற முறையில வெளிநாட்டிலே, மண்டலங்களிலே, கிளைகளிலே அங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஜமாத்தினுடைய நிர்வாகம் மாநில நிர்வாகிகள் ஒரு நிர்வாகிங்கிற அந்தஸ்தை கொடுத்திருக்கு. அதனால மாநில நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு உடனுக்குடனே தெரியப்படுத்துவது என்று முடிவெடுத்திருக்காங்க. இந்த விஷயத்துல நீங்க எத்தனை விஷயங்களை எங்களுக்கு தெரியப்படுத்திருக்கீங்க? இப்ப இன்னைக்கு அவருக்கு எப்படி தெரியும்? இங்க உள்ள ஆளுகள் எல்லாம் அவருக்கு எப்படி தெரியும்டா? இப்படித்தான் தெரியும். நீங்களே நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கிறீங்க, அதை வேற மாதிரியும் சொல்லியிருக்கிறீங்க, விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. மற்ற நிர்வாகத்தில் உள்ளவங்க நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க, இப்படித்தான் அந்த விஷயங்கள்லாம் தெரியும். வேற என்ன வழி வந்தா தெரியும்? இதெல்லாம் இந்த மாதிரி தெரியும். இது தெரியுங்கிறது மேட்டரே இல்ல. தெரியுங்கிறது எப்படி தெரியுங்கிறத நீங்க விளங்கிட்டே குற்றச்சாட்டு உண்மையா பொய்யாங்கிறது மேட்டர். தெரியுங்கிறது இப்ப மேட்டரே கிடையாது. அதே மாதிரியே இப்ப அடுத்தவளை ஏன் நீங்க நேரம் வந்த ஆள்கிட்ட நீங்க நேரடியா சொல்லி அதை கேட்டுக்கலாம்ல, ஏன் கடிதம் போடணும் அப்படின்னு கேட்டா, இந்த பஸ்ல போன மேட்டருக்கு அப்புறமா அந்த நேரத்தில் உடனே யுஏக்கு தான் வர்றாரு. வந்த உடனே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த ஜமாத் ஒரு முடிவு எடுத்துருச்சு, நீக்கி வச்சாச்சு, எதுக்குமே பயன்படுத்துற நிலைப்பாடுல ஜமாத் தெளிவா இருக்கிறாங்க. அப்ப இந்த நிலையில இருக்கும்போது நாம எதுக்குமே பயன்படுத்தல முடிவு பண்ணிட்டோம். பயன்படுத்தல முடிவு பண்ணது மட்டும் இல்ல, அபுதாபிக்கு துபாயில தங்கி இருக்கிறவரை, நான் இருக்கிற ஊர் அபுதாபிக்கு அழைக்கிறோம். அபுதாபிக்கு அழைச்ச உடனே அங்கே ஒரு விருந்துக்கும் ஏற்பாடு செய்யணும். அதை முடிச்சுட்டு உண்மை பேச சொன்னாங்க. ஜமாத் விஷயமா பேசவே இல்லை, திருப்பி அனுப்பிவிட்டோம். அப்ப போய் மற்ற பிற சகோதரர்களிடம் என்ன சொன்னீங்க? நீங்க அபுதாபியில என்ன அவ்வளவு கண்ணியமா நடத்தினாங்க சொன்னீங்களா இல்லையா? அபுதாபியில என்ன அவ்வளவு கண்ணியமா நடத்தினாங்க. அப்ப அன்னைக்கு கண்ணியமா தெரிஞ்சு நீ குறையா போச்சோ? அப்ப அதுக்கு பேர் இப்ப போன கேட்கல என்கிறதுக்கான என்ன கருத்தை நிலைநிறுத்துறதுக்கு வருது?
அவருக்கு யாரோ இங்க இருந்து சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன கருத்துக்கு இந்த பாயிண்ட் வருது? அவருக்கு ஒண்ணும் தெரியாது, அவருக்கு யாரோ சொல்லி கொடுத்திருக்காங்கிற கருத்தை நிலைநிறுத்துறதுக்கு தான்